எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிட்ஸ் டூ ஓவர்கம் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாரியான வார்த்தைகள்லாம் வந்து ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காதுகள்ல கேட்டிருக்கவே கேட்டிருக்காது. ஆனா இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஆங்சைட்டியா இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் சொல்லப்படுற இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தையாவது நம்ம காதுகள்ல டெய்லி கேட்காம நம்ம நாளே முடிஞ்சது கிடையாது. அதுவும் இன்னைக்கு டெக்னாலஜி பெருசா வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில வந்து, இவ்ளோ விஷயம் நம்மளுக்கு தெரியுது. இவ்ளோ விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெறைய சொஃபிஸ்டிகேஷனான விஷயங்கள அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த காலகட்டத்தில போய் இந்த மாரியான வார்த்தைகள், அதுவும் நெகட்டிவான இந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம காதுகள்ல விடுறதுக்கான காரணம் என்ன? 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. பல வருஷமா இந்த வார்த்தைகள்லாம் இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி மாரியான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? வெயிட், 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 வெயிட். முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் சொல்லப்படுற வார்த்தைகள்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வருதா? இல்ல நம்மளே கொண்டு வந்துட்டு இருக்கோமான்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 2 விதமான சினாரியோ நம்ம யோசிச்சே ஆகணும். முதல் சினாரியோ என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், மென்னா இருக்கலாம், வுமனா இருக்கலாம். எந்த கேட்டகரில இருக்கிற ஒரு பெர்சனா இருந்தாலுமே கூட சரி, இன்னைக்கு நைட் நீங்க படுத்து தூங்குறீங்க. தூங்கி அடுத்த நாள் காலையில நாளைக்கு காலையில நீங்க பொழுது விடிஞ்சு எழுந்துக்கும்போது உங்ககிட்ட எதுவுமே இல்ல. கையில பணம் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த நாள் விடிஞ்ச அப்புறமா, சூரியன் உதயமானதுக்கு அப்புறமா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கலாம், மதியானம் லஞ்ச்சா இருக்கலாம், நைட் டின்னரா இருக்கலாம். இந்த 3 விஷயம் மட்டும் தான் உங்களோட நீடா இருக்கும்போது, அத தேடுறதுக்காக நீங்க போய் ஆகணும். ஒரு காட்டுவாசியாவே நீங்க மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்துக்கே நான் உங்கள கூட்டு போறேன். அந்த ஃபுட்ட நீங்க எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் நீங்களும் சாப்பிட முடியும், உங்க ஃபேமிலியும் சாப்பிட முடியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொத்த கவனமும் கிரிஸ்டல் கிளியர் ஃபோக்கஸா அந்த ஃபுட்ட எப்படி உங்க ஃபேமிலிக்கு குடுக்குறது, நீங்க எப்படி அத சாப்பிடுறதுன்னு மட்டும் தானே இருக்குமே தவிர்த்து, சுத்தி இருக்கிற விஷயத்துல இருக்காது. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னைக்கு நைட் நீங்க படுத்து தூங்குறீங்க. அடுத்த நாள் காலையில நீங்க எழுந்துக்கும்போது, உங்க பக்கத்துல ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் தான் வந்து உங்களுக்கான ஒரு அற்புத விளக்கு மாரி. அத நீங்க தேய்ச்சீங்கன்னா எல்லாமே வந்துரும். ஜிபேல பணம் வந்துரும். உங்களுக்கு ஃபுட் வந்துரும். வீட்டுக்கு காய்கறி வந்துரும். உங்க ஃபேமிலிக்கான தேவைகள்லாம் அந்த ஃபோன வச்சு நீங்க அனுபவிச்சுக்கலாம். கொஞ்சம் வேலை செய்யும்போதே உங்களுக்கு அதிகமா சம்பளம் குடுக்குற கம்பெனிஸ்லாம் இங்க இருக்கு. இந்த மாரியான வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு அற்புத விளக்கா உங்க கையில ஃபோன் இருந்துட்டு இருக்கும்போது, இந்த டைம்ல இந்த மாரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இந்த சினாரியோல இருக்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அவன் வீட்ல தானே செருப்பு விடணும். அங்க தானே செருப்பு ஸ்டாண்ட் வைக்கணும். நம்ம வீட்டுட்ட ஏன் வச்சிருக்கான்? கீழ நான் பார்க்கிங் விடுற இடத்துல எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பார்க்கிங் வண்டி பிளேஸ் பண்ணியிருக்கான்? மேனேஜர் தேவையில்லாம என்னைய ஏன் குறி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு? நான் பெர்சனாலிட்டியா தானே இருக்கிறேன். என்னோட பெர்சனாலிட்டி சரியில்லன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு எப்படி கமெண்ட் பண்ணலாம்? இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் அர்த்தமே இல்லாத காரியத்தலாம் வந்து மனசுல பெருசா நெனச்சுக்கிட்டு, பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆவறதுக்கான காரணமே இதுதான். நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கும், நம்மள கான்சன்ட்ரேட் பண்ணி வைக்கிறதுக்கும், பிரஷர் ஆக்குறதுக்கும் இங்க எந்த விஷயமே இல்லாதது காரணத்தால, நம்ம எத நோக்கியுமே பெருசா ஓடாததுனால, ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஆங்சைட்டியா இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் சொல்லப்படுற வார்த்தைகள நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்மளே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த காலத்துல ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ற போன ஜெனரேஷன்ல இருக்கிற பீப்பிள் வந்து, எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைலாம் தட்டி தூக்கிட்டு போகும்போது, இப்ப நம்மனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் நம்மனால ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரும், ஆட்டிட்யூடும் பில்ட் பண்ண முடியல. யார் அதிகமான பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்களோ, யார் லைஃப்ல வந்து அதிகமான டவுன்ஃபால் பார்க்குறாங்களோ, அவங்க சூப்பரான ஒரு அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லக் அடிக்கும். வேற லெவல்ல ஒரு கேரக்டரும், ஒரு ஆட்டிட்யூடும் வச்சிருப்பாங்க. வாழ்க்கைய தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கிற பீப்பிள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால, ப்ராப்பரான ஆட்டிட்யூட் கிரியேட் பண்ணாத காரணத்தால, எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து எப்ப பெரிய ப்ராப்ளமா மாறும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியாக்ஷன பேஸ் பண்ணி தான் மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்க எதையும் நோக்கி ஓடாம இருக்கும்போது, உங்களோட செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் குறையும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து எப்படி குறைச்சுக்கலாம்? ஃப்ரஸ்ட்ரேஷன எப்படி வந்து குறைச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் டீட்டெயில்டா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டேக் அ டீப் பிரீத் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பிரீத்திங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நம்ம எத்தன வாட்டி நம்மளுடைய மூச்சு மேல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கோம். மூச்சு இழுத்து, வேகமா இழுத்து, பொறுமையா விடு அப்படிலாம் நான் சொல்லல. கவனம் செலுத்தியிருக்கோம். ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம மூச்ச பொறுமையா இழுத்து விடுறோமா, கரெக்ட்டா ஆக்ஸிஜன் உடம்புக்குள்ள எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கவனிச்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. இந்த கவனிப்பு எப்ப நம்மளுக்கு அதிகமா வரணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க. ஃபைனான்ஷியலா பிரஷர் ஆயிடுச்சு. ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒரு பெரிய டிசாஸ்டர் இடியே விழுந்துருச்சு. இதயத்துல காப்பாத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலருந்து நீங்க உங்கள ரிமூவ் பண்ணிட்டு, உங்களோட பிசிக்ல வந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஒரு வாக்கிங்கோ, இல்ல ஜாக்கிங் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு,
பிரீத்திங் எதுக்காக எடுக்க சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நம்ம பிரீத் பண்றது வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றதுக்கான ப்ரூஃப் மட்டும் கிடையாது. லைஃப்க்கான ஒரு அப்ரோச் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது என்னப்பா லைஃப் அப்ரோச் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க லைஃப் எப்படி அப்ரோச் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் லைஃப் உங்களுக்கு வந்து குடுக்க போகுது நெறைய விஷயத்த. நீங்க நெகட்டிவா அப்ரோச் பண்ணீங்கன்னா, நெகட்டிவான விஷயத்த குடுக்கும். பாசிட்டிவா அப்ரோச் பண்ணீங்கன்னா, பாசிட்டிவான விஷயத்த குடுக்க போகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ பிரீத்திங்க நீங்க நல்லா இழுத்து விட்டு, அந்த பிரீத்திங்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு விஷயம் பாசிட்டிவா என்ன நடக்கும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். அப்ப எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு என்னோட லைஃப்ப மாத்துறதுக்கு. நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணா தான் அடுத்த கட்டத்துல தெரியும். ஏன் இந்த கட்டத்துல இவ்வளவு மோசமான சம்பவம்லாம் எனக்கு நடந்தது அப்டின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாமே, உங்களுக்கு கிரிஸ்டல் கிளியரா சயன்டிஃபிக்கலா தெரியும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதனால ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது ப்ராப்பரா உங்க பிரீத்திங் பேட்டர்ன வச்சிருக்கீங்களான்னு செக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஹேபிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் யுவர் டயட்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது என்னுடைய ஃபேவரைட் ஆக்சுவலா. டயட்ட வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். சாப்பிடுற ஃபுட்ட நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? டைமுக்கு சாப்பிடுறீங்களா? இல்லையா? அப்படின்றத நீங்க யோசிச்சே ஆகணும். ஏன்னா விவேகானந்தர் அவர்கள் வந்து பல பொன்மொழிகள் சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பொன்மொழி என்ன அவர் சொன்னதுல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "சும்மா இருந்து துருப்புடிச்சு போறத விட உழைச்சு தேஞ்சு போகலாம்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு மிஷினரிய நீங்க வந்து ரொம்ப நாள் பல வருஷமா சும்மா வச்சிருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது துருப்பிடிச்சு போயிடும். எந்த ஒரு பயனான ஒரு விஷயத்தையுமே உருவாக்காம, அதோட வாழ்நாளே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அது உழைச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உன்னதமான விஷயங்கள உருவாக்கி குடுக்கும் இந்த உலகத்துக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்க உடம்பு தான் உங்க மிஷினரி. அத விட ஒரு பெரிய ஒரு மிஷினரி, பெரிய ஒரு உழைக்கிற ஒரு சக்தி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த உடம்ப நீங்க ப்ராப்பரா வச்சுக்கணும்னா, அதுக்கான ஃபியூல நீங்க ப்ராப்பரா குடுக்கணும். டைமுக்கு நீங்க சாப்பிடணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து நம்ப மிட் நைட்ல சாப்பிடுறதா இருக்கலாம், எர்லி மார்னிங்ல சாப்பிடுறதா இருக்கலாம். நாக்க சந்தோஷப்படுத்துறதுக்காக நாவோட சுவைய வந்து சுகத்த வந்து அடையறதுக்காக உடம்ப வருத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னைக்கு உடம்ப பலமாக்குறோமோ, அப்பதான் நம்ம நாவும் உண்மையா சுகம் அடையும்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கும்போது, நம்ம உடம்போட சக்தி நம்மளுக்கு தெரியும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். என்ன காரணம்னா, பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு பெரிய வார் கிரவுண்டா இருந்தாலுமே, நெறைய வெப்பன்ஸ் இருக்கும். அதுவும் அந்த காலத்துல மகாபாரதம், ராமாயணம் டைம்ல வந்து ஒரு நாகாஸ்திரமா இருக்கலாம், பாசுபராஸ்திரமா இருக்கலாம், நாராயணாஸ்திரமா இருக்கலாம். ஆனா இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு முன்னாடி எந்த அஸ்திரமும் நிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மாஸ்திரத்த யாராவது பிரயோகப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கையில இருக்கிற வெப்பன கீழ போட்டுட்டு கம்முனு இருந்தா தான் நம்ம பொழைக்க முடியும்னு கூட சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்ப பிரம்மாஸ்திரம் மாரி மாத்தி வைக்கிறதுக்காக தான் அந்த டைம்ல வாழ்ந்த முனிவர்கள்லாம் தவம், தியானம், யோகம்லாம் செஞ்சாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது என்னப்பா பிரம்மாஸ்திரமா எப்படி மாத்துது அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, கரெக்ட்டான ஃபுட் உங்களுக்கு மெடிசின். கரெக்ட்டான தூக்கம் உங்களுக்கு மெடிசின். நல்ல மனிதர்கள நீங்க சுத்தி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு மெடிசின். நல்ல எண்ணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிக்கும். உங்க உடம்புக்குள்ள சக்தி பெருகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில குட்டி பிரச்சனை இல்ல. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தட்டி தூக்கிட்டு பெரிய ஒரு வெப்பன வச்சு அத போட்டு தள்ளிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஸோ, அதனால உங்க உடம்ப பார்த்துக்கிறதுக்கான ஹேபிட் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ வேற லெவல்ல குறைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது ஹேபிட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நிகழ்காலத்துல இருப்பா. நிகழ்காலம் இப்ப இந்த செகண்ட் இரு. பரவால்ல. என்ன நடந்தாலும் பரவால்ல போய்ட்டோம். என்ன வேணா வரட்டும் வரட்டும். இந்த டைம்ல இந்த நிமிஷத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? எப்படி சாப்பிடுறீங்க? என்ன மாரியான விஷயம்லாம் செய்றீங்களோ, அதுல மட்டும் கவனத்த செலுத்துனீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்கள ஈஸியா தள்ளிட்டு போயிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நிகழ்காலத்த யோசிக்கிறதா மட்டும் கேட்டீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. நிகழ்காலத்துல உங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க? என்ன பேசுறாங்க? என்ன மாரியான வார்த்தைகள நீங்க பேசுறீங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில அதாவது வந்து ஒரு அகைன் நான் இந்துயிசம்ல இருக்க ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஒரு சத்தியயுகம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில வந்து பாதாள உலகம், தேவ உலகம்னு 2 இருந்தது. அப்ப பாதாள உலகத்துல வந்து கெட்ட சக்திகள்லாம் இருக்கும். தேவ உலகத்துல நல்ல சக்திகள்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு யுகம் வருது. என்னன்னா வந்து ஒரு திரேத யுகமா இருக்கலாம், துவாபர யுகமா இருக்கலாம். இந்த யுகங்கள்ல வந்து நல்ல மனிதர்கள், கெட்ட மனிதர்களும் தனித்தனி ராஜ்யத்துல வாழ்ந்தாங்க, இடத்துல வாழ்ந்தாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா நம்ப இருக்கிற கலியுகத்துல வந்து நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம், கேவலமான விஷயமா இருக்கலாம். எல்லாமே ஒரே மனுஷனுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஒரு மனுஷனுக்குள்ளேயே குட், பேட், அக்லின்னு சொல்லப்படுற 3 வெர்ஷனுமே இருக்கு. அதனால மனிதர்கள் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா பழகணும். நம்மளுக்குள்ள ஒருத்தன் இருப்பான். குட்டா இருப்பான், பேடா இருப்பான், அக்லியா இருப்பான். அவனையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் வந்து எந்த இடத்துல உங்களுடைய அக்லியான பெர்சன வெளிய கொண்டு வருவாங்க மக்கள். எந்த இடத்துல பேடான பெர்சன வெளிய கொண்டு வருவாங்க. எந்த இடத்துல நீங்க குட்டா இருப்பீங்கன்னு சொல்லப்படுற இந்த மைண்ட்ஃபுல்னஸ் உங்களுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எங்க நீங்க சைலன்ட்டா இருக்கணும், எங்க நீங்க பேசணும்னு சொல்லப்படுற அந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிரும் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். அப்ப மைண்ட்ஃபுல்னஸ வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நல்ல புத்தகங்கள வாசிக்கிறதா இருக்கலாம், தியானம் செய்றதா இருக்கலாம். உங்களுடைய உங்ககிட்ட நீங்க பேசிக்கிறதா இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கான ஒரு மைண்ட்ஃபுல்னஸ வளர்க்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது ஹேபிட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டேக் எ ஜர்னல் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
ஜர்னல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து தங்களுடைய சுயசரிதத்தையே எழுதுவாங்க நெறைய பேர். ஆக்சுவலா நமக்கு முன்னாடி வந்த பெரிய பெரிய மனிதர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளா இருக்கலாம், பெரிய ஞானிகள், ரிஷிகளா இருக்கலாம். அவங்க இந்த உலகத்துக்குள்ள வந்து, இங்க இல்லாத ரகசியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ரகசியத்த இந்த உலகம் ஒளிச்சு வச்சிருக்கு. அதெல்லாம் தெரியாம நம்ம எங்கேயோ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள சுத்திக்கிட்டு இருக்கோம். பெரிய அதிசயங்கள்லாம் அந்த உலகத்துக்குள்ள இருக்கு. அவங்க வெளியில பார்த்த அதிசயமா இருக்கலாம், அவங்களுக்குள்ள உணர்ந்த அதிசயமா இருக்கலாம். எல்லாத்தையுமே எழுத்துக்களால எழுதி வச்சிருக்காங்க. அப்போ அந்த எழுத்துக்கள் தான் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஐடியா குடுக்குது. இப்படி வாழலாம், இப்படி பண்ணலாம், இப்படி போலான்னு சொல்லிட்டு. அப்ப நீங்களும் எழுதி பார்த்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள பத்தி எழுதி பாருங்க. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு எழுதி பாருங்க. போன வருஷம் எப்படி இருந்தீங்க? இப்ப எப்படி இருக்கீங்கன்னு எழுதி பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க டெவலப் ஆயிருக்கீங்களா? டவுன்ல போயிருக்கீங்களான்னு சொல்லப்பட்ட விஷயம். அப்ப எழுத்து மூலியமா தான் உங்களுடைய தாட்ஸும், ஃபீலிங்ஸும் உங்களுக்கு நல்லத சொல்லும். கிளியரா நீங்க இருக்கிறீங்களா? இல்லையான்னு உங்களுக்கே நீங்க யாருன்னு காட்டும். அது மூலியமாவும் உங்க ஸ்ட்ரெஸ் வேற லெவல்ல குறைய ஆரம்பிச்சுரும். ஏன்னா நீங்க ஆன்ஸர கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்குன்னு நீங்க பாட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ 5வது விஷயம் என்ன உங்களோட ஸ்ட்ரெஸ் குறைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லாஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து அவர் சொன்ன ஒரு ஒரு நெறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதுல ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப புடிச்ச வார்த்தை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நகைச்சுவை உணர்வு அப்படின்னு சொல்லப்படுற உணர்வு இல்லன்னா, நான் என்றைக்கோ இறந்து போயிருப்பேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கான காரணம் வந்து நம்ம என்னதான் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், சக்சஸே அடைஞ்சாலும், நீங்க நெனைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும், நகைச்சுவை சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நாள் நீங்க வாழ்ந்தே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நமக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் நகைச்சுவை உணர்வு அப்படின்ற மாரி சொல்றாங்க. எங்கப்பா சிரிக்கிறது? வாழ்க்கை போட்டு புரட்டி எடுக்குது. நாலா பக்கமும் அடிச்சு போட்டு தாக்குது அப்படின்ற மாரி என்ன சொன்னாலும், ஏன் சிரிக்க முடியல? ஏன் நகைச்சுவை உணர்வு உங்களுக்குள்ள இல்லாம போயிருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிச்சுவேஷன்ஸால இருக்காது. உங்கள சுத்தி நீங்க வச்சிட்டு இருக்க மனிதர்களால வேணா இருக்கலாம். அதனால உங்கள சுத்தி வச்சிருக்க மனிதர்கள வந்து கிளீன் அப் பண்ணி பெர்ஃபெக்ட்டான பீப்பிள உங்கள சுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கைக்குள்ள நகைச்சுவை உணர்வு வந்தே தீரும். நகைச்சுவை உணர்வு நீங்க வச்சுக்கிட்டாலே போதும். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கான சிறந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் நகைச்சுவை மட்டும் தான். ஸோ அத நீங்க வளர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு ஒரு நாள்ல நீங்க எவ்வளோ நேரம் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுறத நோட் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் மாறிடும். ஏன்னா சில பேர் வந்து லைஃப்ல இன்ட்ரெஸ்ட்டே போச்சு. என்னால எதுவுமே செய்ய முடியல. அப்படியே விரக்தியா போகுது லைஃப்ன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. லைஃப் ஜாலியா தான் இருக்கு. நம்ம அத பார்க்கலன்றது தான் உண்மையான விஷயம். 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, என்ஜாய் யுவர் ஹாபீஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்களுக்கு பாட புடிச்சா பாடுங்க, ஆட புடிச்சா ஆடுங்க, பேச புடிச்சா பேசுங்க, நடிக்க புடிச்சா நடிங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த நீங்க செய்யுங்க. டைம் இல்ல அப்படின்ற மாரி மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா ஹாபீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்களுக்காக, உங்களுக்குள்ள வச்சு அனுப்பப்பட்ட ஒரு கிஃப்ட் ராப்பர். ஒருத்தர் ஒரு ஒரு விஷயம் செய்யறதுக்காக இங்க வந்திருக்கோம். சும்மா ஓடி சம்பாரிச்சு சம்பா பணம் சேர்த்து வச்சு சாப்பிட்டு தூங்கி எழுந்து ஓடுறதுக்காக வரல. உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அத வெளிக்கொண்டு வாங்க. அது உங்களுக்கு என்ன மாரியான ஒரு மேஜிக்க குடுக்கும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஸ்டக் ஆயி நிக்கிறீங்க. பெர்சனல், ஃபைனான்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஒரு துரோகம், வலி, வேதனை எது வேணா எடுத்துக்கோங்க. அங்க உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க ஹாபீஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு பதில் குடுத்துரும். இங்க பெரிய பெரிய நண்பர்களால, பெரிய பெரிய அறிஞர்களால சாதிக்க முடியாத விஷயத்தெல்லாம், ஒரு முழு கவனத்தோட நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்யும்போது, அங்க உங்களுக்கு பதில் கிடைக்குது அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அத ட்ரை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்ட்ரெஸ் வந்து வேற லெவல்ல குறையும் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உதவி கேளுங்க. உதவி கேட்கறது அப்படி சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாமளே எல்லாத்தையும் பண்ணிறலாம். நாமளே எல்லாத்தையும் பார்த்துறலாம் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ற விஷயம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பெரிய விஷயத்த பெரிய விஷயமா ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும்போது, பெரிய ஒரு கோல வச்சு போம்போது, அத சின்ன சின்னதா உடைச்சுக்கணும். சின்ன சின்ன கோலா மாத்திக்கணும். எங்கேயாவது ஸ்டக் ஆனோம்னா, நமக்கான ஒரு மென்டார், நமக்கான ஒரு நல்ல மனிதர் நம்ம கூட இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட நிச்சயமா உதவி கேட்கலாம். அப்படி யாருமே இல்லன்னா, நல்ல புத்தகங்கள் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. நல்ல புக் படி. அங்கருந்து உங்களுக்கு நெறைய ஆன்ஸர் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஏதாவது ஒரு உதவி நீங்க கேளுங்க. நீங்க கேட்டா தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்கும்னு சொல்ற மாரி, கேட்காம ஒரே விஷயத்துல நம்மளே யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ நல்ல நண்பர்கள் கிட்ட பேசுங்க. இல்ல நல்ல புத்தகங்கள் கிட்ட பேசுங்க. ஏன்னா புத்தகங்கள் நல்ல நண்பர்கள விட சிறந்த ஒரு நண்பருக்கு நண்பர் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஜெனரேஷனா இருக்கலாம், போன ஜெனரேஷனா இருக்கலாம், இதுக்கப்புறம் வரப்போற ஜெனரேஷனா இருக்கலாம். எல்லா ஜெனரேஷன்லயுமே வந்து மக்கள் கிட்ட ஒரே சக்தி, ஒரே பலம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களுடைய எண்ணத்துல மட்டும் தான் மாற்றம் வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய உணர்வுல மட்டும் தான் மாற்றம் வந்துட்டு இருக்கு. இந்த எண்ணத்திலயும், உணர்வுலயும் மாற்றம் இருக்கிறதால மட்டும் தான் மனுஷன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறான், ஆங்சைட்டி ஆகுறான், டிப்ரஷன் ஆகுறான் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்ம எண்ணத்தையும், உணர்வையும் மாத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஒரு கிறிஸ்டல் கிளியரா ஏதோ ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பிரஷரா நம்மள நாமே மூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா மனுஷன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கலாமான்னு சொல்ற அளவுக்கு வந்து பிரமிக்கிற அளவுக்கு சந்தோஷமா ஒரு மனுஷனால வாழ முடியும்னு சொல்லப்படுது தான் உண்மையான விஷயம். அதனால ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நான் இந்த வீடியோல சொன்ன ஹேபிட்ஸ வச்சு ட்ரை பண்ணி போக்கிடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.